Good evening. நான் டாக்டர் சங்கீதா. வரேன். ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரோம். நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கண்டிப்பா கத்துக்குவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப. ஏன்னா பாரத் சார் தான் எனக்கு வந்து 5 years இங்க நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவோம் சார் 5 years. ஸோ அப்போதுலேருந்தே வந்து கைடன்ஸ், அதாவது நமக்கு இப்ப லேக்கிங் ஆகிற செக்டர் வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து எங்கேயுமே இருக்கு. நம்ம நிறைய படிச்சுட்டு வந்துருக்கலாம், செஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அந்த கரெக்டான ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ப்ராப்பரா கைட் பண்ண ஒரு செஷனா தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செஷன்னாலே ஃபிளாஷ் ஆகிற ஒரு விஷயம் கவுன்சிலிங். எல்லாத்தையுமே அந்த கவுன்சிலிங்லேயே மேக்ஸிமம் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் வந்து மேம் சொல்லி கொடுத்த அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் நம்ம அங்கங்க விட்டு விட்டா படிச்சிருக்கோம், பட் அதை எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறது அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து இப்போ இந்த செஷனுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும். எல்லாருமே இன்ஃபர்டிலிட்டி கேஸ் பார்க்க தான் செய்யறோம். இன்ஃபர்டிலிட்டி கேஸ் வந்து சில கேஸ் வந்து நம்ம என்ன பண்றோமோ சக்சஸ் ஆயிடுது, அப்படியும் நடக்க தான் செய்யுது. பட் அது எப்படிதான் சக்சஸ் ஆச்சு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் கேஸுக்கு அதே மாதிரி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒருத்தர் யூனிக், அந்த யூனிக் கேஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க இந்த செஷன் நடத்தும் போதே எல்லா கேஸும் ஒரு ஃபிளாஷ் வந்தது. ஸோ அப்போ அந்த கேஸ்க்கு நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லியிருக்கணும். ஸோ நான் பின்னாடி என்னுடைய நோட்ல பின்னாடி எழுதிட்டேன். ஸோ இந்த கேஸுக்கு நம்ம இந்த இடத்துல கலிங்காரி தைலம் ஒரு பேஷண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த டயட், கலிங்காரி தைலம் கொடுக்குறோம், எல்லாருமே கொடுப்போம், லெசினியில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த டயட் வந்து அந்த இடத்துல யாரும் பெருசா இன்சிஸ்ட் பண்றது இல்லை. இந்த 3 days சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ரெகுலரா பண்றதுலயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்த ஒரு விஷயத்துல நிறைய அந்த மாதிரி நீங்க சொல்லும் போதே ஒரு கேஸுக்கு எனக்கு எங்க தேவையோ அதை பின்னாடி எழுதிட்டேன். ஸோ இந்த கேஸுக்கு நம்ம இந்த இடத்துல அப்ரோச் பண்ணிடணும் அப்படின்னு அந்த ப்ராப்பர் அப்ரோச் வந்து இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா தான் இருந்தது. நாங்கள் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நல்ல நிறைய விஷயங்கள் வந்து புதுசாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி சிஎம்எஸ் வந்து எப்பவுமே நம்மளுடைய சித்தா டிபார்ட்மெண்ட் தான் லேக்கிங்கே வந்து சிஎம்எஸ் அப்டேஷன். ஸோ அந்த அப்டேஷன் வந்து கொடுத்த ஒரு செஷனாக இருந்தது. தேங்க்யூ.